சிற்பி. முதல் எழுத்துக்களோடு தன் பெயரை உச்சரித்தவர் பொறுப்பேற்கிற சூழலில் உச்சரித்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த பெயர் ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தையும் திருப்பி தமிழ்நாட்டின் இன்றைய பேரெழுச்சிக்கு காரணமாக இருக்கிறது என்றால் இதோ அந்த தலைவர் சுயமரியாதை இயக்கத்தின் 4ஆம் தலைமுறை இதோ சுயமரியாதை இயக்க 100ஆண்டு நிறைவு விழா மாநாட்டு அரங்கிற்குள் நம்மோடு எப்போதும் எனக்கு வழிகாட்டுவது பெரியார் பிறந்தார், இதுதான் எங்கள் திசை காட்டி என்று அவர் அறிவித்த தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இப்போது கரம் பிடித்து முதல்வரை அழைத்து வருகிறார். அரங்கம் அதில் நம்முடைய தமிழர் தலைவர் அவர்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் வேறு உகையோடும் வேறு மகிழ்வோடும் வரவேற்று மகிழ்கிறோம். பேரன்புக்குரிய பெரியவர்களே, அருமை தமிழின பெருமக்கள், பகுத்தறிவு போதவர் அறிவு ஆசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தியிருக்கிற முதல் 100ஆண்டின் நிறைவு விழா இன்று மிக எழுச்சிகரமாக காலை 8:30 மணியளவில் தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. கருத்தரங்கம், தீர்மானங்கள், பேரணி, கலை நிகழ்ச்சிகள் என களை கட்டியிருக்கிற இந்த மாநாட்டின் நிறைவு மிக பொருத்தமாக தந்தை பெரியார் முதல் மாகாண மாநாட்டை சுயமரியாதை மாநாட்டை நடத்திய அதே சிங்கை மண்ணில் இன்று நடைபெறுகிறது. கடந்து வந்திருக்கும் பாதை எது? அடைய வேண்டிய இலக்குகள் என்ன? இதோ ஒரு காணொளி நம்மோடு உரையாடுகிறது. ஒரு துளி ரத்தம் சிந்தால் ஏற்படுத்திய சமூக புரட்சி, ஆயுதம் இயங்காத அறிவு புரட்சி, கல்வி புரட்சி, சமூக அரசியல் விழிப்புணர்வு புரட்சி, தொழில் புரட்சி, தொழில்நுட்ப புரட்சி, பெண்களையும் சரிசமமாக இணைத்துக் கொண்ட பாலியல் நீதி புரட்சி. இதனால் தான் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த புரட்சியின் சாத்தியமானது. சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகமும் தமிழ்நாட்டில் உலக அளவில் தத்துவ அடித்தளத்தை திராவிட மாடலுக்காக தயார் செய்து வைத்துள்ளனர். அந்த வகையில் தான் அமெரிக்கா, ஜெர்மன், கனடா போன்ற நாடுகளில் பன்னாட்டு மாநாடுகள் நடத்தப்பட்டன. வரும் நவம்பரில் ஆஸ்திரேலியாவிலும் சுயமரியாதை இயக்க பன்னாட்டு மாநாடு நடத்தப்படவிருக்கிறது. இதை நீட்டிதான் நமது முதலமைச்சர் அவர்கள் உலகம் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைத்து உரையாற்றி தனது மக்களற்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். பெரியார் உலகமயம், உலகம் பெரியார்மயம் என்ற உன்னதமான இலக்கை தமிழர் தலைவர் ஆசிரியர் டி. வீரமணி அவர்கள் உச்சரிக்காத நாளே இல்லை. ஏன் பெரியாரை உலகமயமாக்க வேண்டும்? சுயமரியாதை இயக்கம் செய்தது என்ன? சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாகாண மாநாடு நடைபெற்ற 1929 தமிழ்நாட்டின் சமூக சூழல் எப்படி இருக்கும்? சுயமரியாதை இயக்க முதல் மாநாட்டின் தலைவர் WPA சவுந்தரபாண்டியன் எம்எல்சி, உப தலைவர்கள் ஈவே ராமசாமி, ராவ் பகதூர், AT பன்னீர்செல்வம். இது திராவிடன் இதழ் 21/1/1929 வெளியிட்டிருந்த ஒரு செய்தி. இந்த செய்தி அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டையே பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்கியது. ஏன் இந்த பெரும் பரபரப்பு? ஒட்டுமொத்த சூத்திர பஞ்சம இனத்தவர்களின் பெண்களின் விடியலை காட்டப் போகின்ற மகா நாடாக அது இருந்ததால் தான் அந்த பரபரப்பு. 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக மனிதர்மத்தின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்ட சூத்திர பஞ்சம மக்கள் தோண்டு கிடந்தார்கள். யாராவது தங்களின் நாளியற்ற நிலையை கண்டு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கி கிடந்த காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட சூழலில் தான் தந்தை பெரியார் நான் இருக்கிறேன் என்று களத்திற்கு வந்தார். சுயமரியாதை இயக்கம் கண்டார். செங்கல்பட்டில் மாநாட்டை கூட்டினார். சுயமரியாதை இயக்கத்தின் இலக்கு அனைவருக்கும் அனைத்து. அதன் கொள்கைகள் ஒன்று ஜாதி ஒழிப்பு, மற்றொன்று பெண்ணடிமை ஒழிப்பு.
இலங்கை என்ற பெரியார் கடைபிடித்த வழிமுறை பாலியல் நீதியை உள்ளடக்கிய சமூக நீதி. இதனால்தான் தமிழ்நாடு சமூக நீதி மண்ணாக போற்றப்படுகிறது. இதனால்தான் 1929 செங்கல்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க முதல் தமிழ் மாகாண மாநாட்டுக்கு அன்றைக்கு இருந்த மக்கள் நமக்காக பேசப் போகிறார்கள், தீர்மானங்கள் இயற்றப் போகிறார்கள், நமக்கெல்லாம் விடிவு வரப்போகிறது என்றுதான் மூலை முடுக்குகளில் இருந்தெல்லாம் திரண்டது. இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடும் இந்தியாவும் உலகம் எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இந்தியாவில் பெண்களுக்கு சொத்துரிமை, மணப்பெண்ணுக்கு ஸ்ரீதனம் கொடுப்பார்களாம். ஒரு தகரப்பட்டி, ஒரு ஓலைப்பாய், ஒரு ஜதை தோடு, இதுதான் வேத காலத்திலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெண்களுக்கு தகவல் சொத்தில் இருந்த உரிமை. சீன தலைநகர் பீஜிங்கில் 1995 நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் தான் பெண்ணுரிமையும் மனித உரிமையே எனும் முழக்கம் எழுந்தது. நெதர்லாந்து நாட்டின் மனித உரிமை சங்கமும் 1979 தான் பெண்ணுரிமை தொடர்பாக அரசின் கடமையாக சிலவற்றை வரையறை செய்திருந்தது. ஐநா மன்றமும் 1949 தான் பெண்ணுரிமைக்காக ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ஆனால் 1929 ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியவர் தந்தை பெரியார். 1989 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அதை நிறைவேற்றினார். 2006 UPA அரசால் இந்திய அளவிலும் இது சட்டமாக்கப்பட்டது. அதற்கும் உறுதுணையாக இருந்தவர் கலைஞர் தான். இந்தியாவில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் சொத்துரிமை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம். அதனால் தான் அவரை உலகின் தொலைநோக்காளர் என்று யுனெஸ்கோ மன்றம் அழகாக படம் பிடித்தது. மண்டை சுரப்பை உலகு தொடும் என்றார் புரட்சி கவிஞர். 1929 நடைபெற்ற அதே செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்ணுரிமைக்காக 24ஆம் தீர்மானம் போடப்பட்டது போல ஜாதி ஒழிப்புக்காக 9ஆம் தீர்மானம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் தங்கள் பெயர்களோடு ஜாதி அல்லது வகுப்பை காட்டுவதற்காக சேர்க்கப்படும் பட்டங்களை விட்டுவிட வேண்டும் என்று அதே வேளையிலேயே தந்தை பெரியார் முன்னிலையில் முக்கிய தலைவர்கள் தங்கள் ஜாதி பெயர்களை தூக்கி எறிந்து மனிதர்களாக முன்னேறினார். அப்படி என்றால் பெரியார் அவர் 1927 ஜாதி தூக்கி எறிந்தார். 1924ஆம் ஆண்டு மகாதேவன் ஆலய தெருக்களில் தாழ்த்தப்பட்டோர் நடக்கக்கூடாது என்ற அவலநிலை இருந்தபோது பெரியார் வைக்கம் சென்று போராடி 2 முறை சிறைப்பட்டு வைக்கம் வீரர் என்ற பட்டப்பெயர் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு இதே திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் தந்தை பெரியாருக்கு நினைவிடவும் காட்சியகம் நூலகம் வைக்கத்தில் அமைத்திருக்கிறார். பெரியார் சிறை வைக்கப்பட்டிருந்த அறிவிக்குத்தியில் தந்தை பெரியாருக்கு மணிமண்டபம் அமைக்கும் பணிகளை முடித்துவிட்டிருக்கிறார். கடந்த நூற்றாண்டில் இந்தியாவில் நடைபெற்ற முதல் மனித உரிமை போராட்டம் வைக்கம் போராட்டம் தான். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் மகக்குளத்தில் நீரெடுக்கும் போராட்டத்தை நடத்தும் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய போராட்டம். நீதி கட்சி காலத்தில் நமக்கு கிடைத்திருந்த வகுப்பு வாரி உரிமை எனும் சமூக நீதிக்கு ஆபத்து வந்தபோது 1951 பெரியார் தலைமையில் மாணவர்களும் கலந்து கொண்ட போராட்டம் தான் அந்த பேராபத்தை அகற்றியது. அந்த போராட்டத்தால் நிலை பெற்ற இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு 69 விழுக்காடாக பரிணாமம் பெற்று தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கும் கல்வி வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கு காரணமாக இருந்து வருகிறது. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்த போது அதையும் தனது சட்ட அறிவால் காப்பாற்றிக் கொடுத்தவர் தான் இந்த நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள். பெரியாருக்கு பொறுப்பேற்ற அன்னை மணியம்மையார் ராம் லீலாவுக்கு எதிராக ராவண லீலாவை நடத்தி தமிழர்களின் சுயமரியாதையை கட்டிக்காட்டார். அதன் பிறகு மண்டல் கமிஷன், திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவை சமூக அரசியல் தளத்தில் போராடி அந்த வெற்றிக்கடியை பறித்தனர். இதற்கு காரணமானவர்கள் சமூக நீதி காவலர் VPC, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், ராம்விலாஸ் பாஸ்வான், சீதாராம் கேசரி உள்ளிட்ட தலைவர்கள். VPC பிரதமராக இருந்தபோதுதான் மண்டல் கமிஷன் அறிக்கை அமல்படுத்தப்பட்டது. அந்த நன்றி கடனுக்குத்தான் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் VP சிங் அவர்களுக்கு ஆளுயர வெண்கல சிலையை திறந்து வைத்துள்ளார் நமது சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஜாதி ஒழிப்பு போரில் திராவிட இயக்கத்தின் மகத்தான பங்களிப்பு
ஜாதியினரையும் அர்ச்சகராகவும் திட்டம் சட்டமன்றார். 1970 தொடங்கி 2015ஆம் ஆண்டு வரையிலான 50 ஆண்டுகள் போராட்டங்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் நாளில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகர் ஆக்கினார். சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் எனும் வழியா புகழ் பெற்றார். ஆக்கிய கையுடன் பெரியார் திடலுக்கு வந்திருந்தார். தாய்க்கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா நமது செய்கழகத்தின் தலைவருக்கு இனிப்பு ஊட்டியவர்கள்தான். அது 1000 ஆண்டுகால அடிமைத்தன ஒழிப்பு, 100 ஆண்டு கால இயக்கத்தின் வெற்றி, 50 ஆண்டு கால சட்ட போராட்டத்தின் விளைவு. இப்படி ஜாதி ஒழிப்பு களத்திலும் பெண்ணுரிமை விடுதலை களத்திலும் சமரசமின்றி போராடியதாலும் சமூக நீதியை பெற்றுத் தந்ததாலும் படித்தவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்ததாலும் தான் தமிழ்நாடு இந்திய அளவில் முன்னோடியான மாநிலமாக விளங்குகிறது. அனைத்திற்கும் மேலாக சுயமரியாதை இயக்கத்தின் விளைச்சலை உருவான இந்த அரசு தன்னை திராவிட மாடல் அரசு என்று பெருமிதத்துடன் சொல்லி சுயமரியாதை இயக்கத்திற்கு வேறொரு புதிய பரிமாணத்தையே கொடுத்திருக்கிறது. சுயமரியாதை இயக்க மாநாடுகளுக்கு என்றே ஒரு தனி வரலாறு. 1929 நடைபெற்ற செங்கல்பட்டு மாநாட்டை தொடங்கி வைத்தவர் அன்றைய மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதலமைச்சர் டாக்டர் சுப்பராயன். 2008 பிப்ரவரி 18 அன்று நடைபெற்ற செங்கல்பட்டு மாநாட்டின் 80ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சங்கராதம் செய்தவர் அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, முத்தமிழறிஞர் கலைஞர். இன்றைக்கு அதே செங்கல்பட்டு மண்ணில் மறைமலை நகரில் நடந்து கொண்டிருக்கும் சுயமரியாதை இயக்க 100ஆண்டு நிறைவு விழா மாநாட்டில் கலந்து கொண்டு விழா பேருரை ஆற்றவிருப்பவர் இந்தியாவின் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்படி சமூக மற்றும் அரசியல் களங்களில் தொடர்கிறது திராவிட இயக்கத்தின் கொள்கை ஆரம்பம். கொரோனாவை விட கொடூரமான வைரஸான RSS எனும் மதவாத அமைப்பு பாஜகவின் புகையுடன் பழமைவாதத்தை அரச மதமாக ஆக்க துடிக்கிறது. அதை போக்குவதற்கான ஒரே மருந்து சுயமரியாதை சூரணம் தான். அந்த சுயமரியாதை சூரணம் தான் தமிழ்நாட்டில் மதவாத அமைப்புகள் மக்கள் செல்வாக்கை பெற முடியாதவரை தடுக்கும் கேடயமாக மாறியிருக்கிறது. அதனால் தான் இதை பெரியார் மண் வேதமில்லாத இடமே வேறான இடம் என்றார் பெரியார். அந்த வேதவற்ற இடம் நோக்கித்தான் தமிழ்நாடு வீறு நடை போடுகிறது, உலகத்தையும் அழைத்துச் செல்கிறது. சுயமரியாதை இயக்கம் அனைவருக்கும் அனைத்தும் எனும் மனித நேயத்தை பேசுகின்ற இயக்கம். இனியும் பேசும்.